ஓகே மேம். மேம், அப்புறம் நீங்க எம்கே சாரை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணதை பத்தி ஹாஸ்பிட்டல்ல ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். என்ன மேம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீஃப் டாக்டரா இருந்தும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மேம். அதுவும் இல்லாம சாரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல்ல மேம். என்ன கோமு, அங்க பாருங்க. பேபி என்னது இது? இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, பின்னாடியே வந்துட்டீங்க. என்ன பண்றது, ஐ டாக்டரா இருந்த என்ன விஐபியா மாத்திட்ட. சரி, வேலை வெட்டி இல்லாம எதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துருப்போம். பொண்டாட்டி தான் மாசமா இருக்காளே, பொண்டாட்டியாவது நல்லா கவனிச்சுக்கலான்ட்டு உனக்கு ஜூஸ் லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில 7:45க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? ஆமா. 9 o'clock ஒரு ஜூஸ், 10 o'clock அடுத்த ஜூஸ், 11 o'clock அதுக்கு அடுத்த ஜூஸ், 12 o'clock லஞ்ச். லஞ்ச் முடிச்சிட்டு ஒரு 1 hour குட்டி தூக்கம். 2 மணிக்கு ஒரு ஃப்ரூட் சாலட், 3 மணிக்கு ஊற வச்சு முளை கட்டின தானியம், 4 மணிக்கு பிஸ்கட், 5 மணிக்கு 5 மணிக்கு என் பொண்டாட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆமா, இதெல்லாம் யாருக்கு? உனக்குதான் பேபி. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வேலை பாக்குறதா வேண்டாமா? நான் இங்க வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கேனா சாப்பிடுறதுக்கு வந்திருக்கேனா? எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். நான் வரும்போதே அக்கா எனக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துதான் விட்டுருக்காங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. நீ கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள லஞ்ச் இருக்கா என்னன்னு பாத்தியா? பாக்கலையே. அதுக்குள்ள லஞ்ச் இருக்காது, அது எம்டி பாக்ஸ். சரிதான், அப்ப பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிருக்கீங்க. யா பேபி. சரிங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு நீங்க கிளம்புங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். உன்னை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல, இங்கேயே தான் இருக்க போறேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? இங்க வர்றதா இருந்தா ஒன்னு டாக்டரா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? என் ஒய்ஃப் இங்கதான் விசியா இருக்காங்க, அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன். இப்போ வச்சுட்டு நான் வெளியே போயிருவேன், கார்டன்ல இருப்பேன். அப்பப்போ எப்பப்போ வரணுமோ அப்பப்போ வந்து கொடுத்துட்டு ஓடிடுவேன். என்னமா பண்ணுங்க. எம்கே, இது என்னடா வேஷம்? எது டாவா? நீதான் இப்ப இங்க டாக்டர் இல்லையே, என் ஃப்ரெண்டு தானே, சோ டா போட்டு கூப்பிடலாம். அம்மா, என்னது இது? இப்பதானே பக்கம் பக்கமா அவகிட்ட டயலாக் கூப்பிச்சேன், கேட்டுட்டு தானே இருந்த. கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, நீ வீட்டுக்கு போனது இவளை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்ப, இல்லைன்னா நல்லா திட்டி விட்டுருப்ப, இல்லைன்னா கத்துன்னு கத்தி இருப்ப, டென்ஷனா இருப்பேன்னு நினைச்சேன். என்னடா இப்படி கூலா லஞ்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? தட் இஸ் எம்கே. நீ என்ன நினைக்கிறியோ எப்பவுமே அதை எம்கே செய்யவே மாட்டான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. உனக்கு கொஞ்சம் கூட சஸ்பெண்ட் ஆயிட்டோன்னு கவலையே இல்ல பாத்தியா? நான் எதுக்கு கோமும் கவலைப்படணும்? என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சா அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலை விட்டு என்ன அவ வெளியே தள்ளுவான்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா சொல்ற? பின்ன ஷீ இஸ் மை கேர்ள் கோமு. ஐ நோ எவ்ரிதிங் அபவுட் ஹர். என் பொண்டாட்டிய எங்க தட்டுனா எங்க முட்டுவா, எங்க தில்லுனா எப்படி துள்ளுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அடே, அதான் தட்டுற விதத்துல தட்டி குட்டுற விதத்துல குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு விசியாக்கி உட்கார வச்சிருக்கேன். ஆனாலும் வெண்ணிலா மேம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீ எப்பவுமே தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேல எம்கே. நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பேலடா. இப்பவும் நான் நினைச்சதை தான் சாதிச்சிருக்கேன். என்ன என் பொண்டாட்டி லைஃப்ல ஜெயிக்க வச்சுட்டா. எதனால? அவளுக்கு யோசிக்க தெரியாததுனால. பதிலுக்கு அவளை லைஃப்ல நான் ஜெயிக்க வைக்க வேண்டாமா? அதுக்காக தான் இது. இனிமேல் என் பொண்டாட்டி என்ன ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்ப யோசிப்பா. இந்த பதவி அவளுக்கு யோசிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கும். தன்னை சுத்தி இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதவி அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு நல்லவனாடா நீ? சில நேரங்கள்ல நல்லவனாவும் மாறத்தான் வேண்டியதா இருக்கு. அப்பாவாக போறேன்ல, என் குழந்தையும் என்ன மாதிரியே வரணும்ல. என் குழந்தையும் யோசிக்க தெரியாம மக்கு பிள்ளைய பிறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதுக்குன்னு நீ பண்றது இருக்கு பாத்தியா? நான் பண்றது இருக்கட்டும், என் பொண்டாட்டி பண்றத பாத்தியா எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றான்னு. ஆமா எம்கே, ஷீ இஸ் குட். அதுக்காக தான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சரி, உட்கார வச்சேதான் உட்கார வச்ச. வந்த உடனே உன்னை வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, வீட்லயாவது அமைதியா இருக்க வேண்டியதானடா? நான் வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டிக்கு என்ன பனிஷ் பண்ணணுங்கிற எண்ணமே போயிடும். அவ கண்ணு முன்னாடியே இருந்தாதான் என்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா என் பேபி வயித்துக்குள்ள என்னோட பேபி இருக்கு பாத்தியா, என் குட்டி பேபி என் பொண்டாட்டி பேபி மாதிரி இருந்துடக்கூடாது. என் குட்டி பேபி எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னொரு எம்கேவா இருக்கணும். சரிதான், உன்னையவே தாங்க முடியல எங்களால. நீ வேணா பாரு, இப்ப வெண்ணிலா உள்ள போனால என்ன அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அவ மூளை துரு துருன்னு இருக்கும். அப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற என் குட்டி பேபியும் துரு துருன்னு வளரும். அவளை அவ போக்குலயே நான் விட்டுட்டேன்னு வையேன், அவளை மாதிரியே தான் என் பேபியை பெத்து கொடுப்பா. பாரு, நீ வேணா பாரு, நாளைக்கு உன் புள்ள வந்து உன்னை உண்டு இல்லைன்னு ஆக போகுது. அந்த மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங் கோமு. சரி, இதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு நான் போய் கார்டன்ல இருக்கேன். 1 ஹவருக்கு ஒரு தடவை உள்ள வரேன், நீ உள்ள போ. இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவ எப்படியும் கேமராவில பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அவ உன்னை உள்ள கூப்பிட்டு திட்டுறதுக்குள்ள நீ ஓடிடு.
உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் திட்டு வாங்குறேன். ஓகே ஓகே, வாங்கு வாங்கு, சரி போ. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க குட்டி? என்ன, எதுக்கு நீ கோவப்படுற இப்ப? மாப்பிள்ள சொல்றான் நீ வீட்ல இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு, அதை கேட்க மாட்டேங்கிற. நான் சொல்றேன் நான் இருக்கேன் நீ இங்கே இருன்னு, அதையும் கேட்க மாட்டேங்கிற. அவன் சின்ன மாப்பிள்ள சொன்ன உடனே சரின்னு தலையாடுற. உனக்கு எல்லாரையும் விட அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அப்படி என்ன உனக்கு அவன் மேல அவ்வளவு பாசம்? அது என்னமோ தெரியல, எனக்கு அவர் மேல தனி பாசம். அதான் ஏன்னு கேக்குறேன். கூட பிறந்த அண்ணன் என் மேல கூட அவ்வளவு பாசம் வைக்க மாட்டேங்கிற நீ. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன பார்த்த அடுத்த செகண்டே என் மேல அவர் அளவில்லாம பாசம் வச்சாரு. அதே பாசத்தை தான் அவருக்கு நான் திரும்ப கொடுக்குறேன். அப்ப அண்ணன்னு நான் ஒருத்தர் எதுக்கு தான் இங்க இருக்கேன்? பேசாம நான் ஃபாரின் கிளம்பிடவா? உனக்கு அங்க போகணும்னு தோணுச்சுன்னா போ. இது என்னை விட்டுட்டு அங்க போய் இருக்கணும்னு தோணுச்சுன்னா போயிரு. குட்டி, நீ என்னைய விட்டுட்டு ஃபாரின் போயிருவியா? டேய் குட்டி, நான் உன் மேல ஒரு பாசம், என் குழந்தைனார் மேல ஒரு பாசம் வச்சிருக்கேன்னு நீ நினைக்கிற? அப்படிலாம் கிடையாது. ஆனா நீ என்னைய விட அவங்கிட்ட தான் நல்லா பேசுற. இல்ல பைசன், என்னைய நானே நம்பாதப்போ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னை அவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? அவ்வளவு நம்பி எப்பேற்பட்ட இக்கட்டுல இருந்து என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அவங்க எதுக்காக அப்படி செஞ்சிருக்காங்க? நான் என்ன அவங்களுக்கு சொந்தமா பந்தமா? ஒரு தடவை பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை பார்த்ததுக்காக என் வீட்டுக்காரர் எனக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. என் வீட்டுக்காரருக்கு என்னை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவரோட தம்பி, என் குழந்தைனாரு எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. எங்க மைனி, அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒரு நாத்தனார் மாதிரியா என்கிட்ட இருக்காங்க. சரி, இவ்வளவு பண்ணியிருக்காங்களே எனக்காக, இவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலடா. நான் என் வீட்டுக்காரரை எவ்வளவு திட்டியிருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. எதனால? அவங்க எனக்கு மாத்திரை கொடுத்து என்னை யோசிக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்க எவ்வளவு பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? இங்க வந்த புதுசுல நான் இவங்க யாரையுமே நம்ப மாட்டேன். எல்லார பார்த்தும் பயப்படுவேன். இவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இந்த பொண்ணு நம்மளை நம்ப மாட்டேங்குது, நம்மகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. நான் எவ்வளவோ திட்டுவேன். நீங்க என்னைய கொல்ல பாக்குறீங்க, என்னைய கடத்தி கொண்டு போய் எங்கேயோ விற்க பாக்குறீங்கன்னு எவ்வளவோ பேசியிருக்கேன் இவங்களை. ஆனா எதையுமே இவங்க யாருமே பெருசுபடுத்தினதே கிடையாது. இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னு நான் இப்ப வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உனக்கு இதெல்லாம் புரியறது கஷ்டம். நீயும் பாவம் தான். உனக்கு இதெல்லாம் தெரியாமலே நீ வளர்ந்துட்ட தானே. அம்மா எல்லாம் உயிரோட இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்காது. எனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா நீ சொல்ல சொல்ல எனக்கு இதெல்லாமே புரியுது குட்டி. ஆனா என் மேலயும் கொஞ்சம் பாசம் வைடா. உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னா நீ நினைக்கிற? அப்புறம் ஏன் அடிக்கடி என்கிட்ட கோவப்பட்டு கோவப்பட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா பைசன். ம் ம் நீ என்னை கடத்தி வச்சிருக்கிறப்பவே நான் உன்கிட்ட நல்லா தானே பேசினேன். ஆமா குட்டி. ஆனாலும் உன்னை என்னால முழுசா மன்னிக்க முடியல நீ பண்ண வேலைக்கு. அதான் அந்த கோவத்துல அப்பப்ப திட்டிடுறேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடா பாப்பா. ஆமா, நீ என்னை அடிச்சது, எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு போன பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் எந்த கடத்தல்காரனாவது கூட்டிட்டு வந்து அவங்க வீட்லயே வைப்பானா? நீ அப்படித்தானே செஞ்ச. அது மட்டும் இல்லாம என் புருஷன் என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்ததே நீ தானடா. உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? ஆனாலும் உன் ரத்தத்துல அப்பாவோட அந்த கடத்துற புத்தி ஊறி இருக்கு பாத்தியா, அதான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க. அதான் எனக்கு கோபம். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் குட்டி. நீயும் நானுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு 100 தடவை சொல்லிட்ட. அதுக்கு நானும் பதில் சொல்லிட்டேன். நீ என்னைய கடத்தினது தப்புன்னு சொல்ல வர. நான் என்ன சொல்றேன்னா, நீ கடத்தணும்னு நினைச்சதே தப்புன்னு சொல்ல வரேன். அதான் எப்படி இருந்தாலும் உன் ரத்தத்துல அந்த புத்தி இருக்கு பாத்தியா, அது எதனால? இந்த பொண்ணுங்களை கடத்தி வித்து, இந்த போதை மருந்து கடத்தி, அந்த பணத்துல தான் நீ படிச்சிருக்க, வளர்ந்துருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. அதுக்கு நான் என்னடா குட்டி பண்ணுவேன்? எனக்கு தெரியுமா சொல்லு? தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருப்பனா? அதனால தாண்டா உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் விட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனாலும் அப்பப்ப நான் ஏதாவது கோவப்பட்டு திட்டா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத. என்னதான் நீ அண்ணன்னு நான் நினைச்சு பாசம் காட்டினாலும் இப்படி பண்ணிட்டானே, இப்படி ஒரு புத்தி இவனுக்கு இருக்கேன்னு என் மனசுக்குள்ள திடீர்னு தோணிடுது. அதான் அந்த கோவத்துல உன்னை திட்டிடுறேன். திட்ட மட்டுமா செய்யற? அடிக்கவும் தான் செய்யற. நீ என்ன அடிச்சல? எத்தனை அடி அடிச்ச? சப்பு 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 சப்புன்னு. அதுக்கு மாப்பிள்ளை என் கையை உடைச்சிட்டான் தெரியுமா? ஆனாலும் நீ குழந்தைனார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன், என்ன பண்ணிடுவான்? அவரை பத்தி உனக்கு தெரியாது. அத மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ என்னை அடிச்சதையும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததையும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை அதுக்கு வச்சு செஞ்சிருவாரு. பாத்துக்கோ, ஜாக்கிரதையா இரு. என்ன? பாத்துக்கலாம். என்னமோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீ ஜாக்கிரதையா இரு. குட்டி, நீ என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசுறது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசணும்னு தாண்டா நினைப்பேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால
அப்படியே இனிமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன். என்ன அப்படியே என்ன அறியாம ஏதாவது திட்டுனா நீ அப்படியே அதை பெருசுப்படுத்தக்கூடாது. ம். உண்மையிலேயே உனக்கு நல்ல ஃபேமிலி தான் கிடைச்சிருக்கு என்ன? எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லாம போச்சு. பாத்தியா உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு பிரிச்சு பேசுற. உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக என்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாரு தெரியுமா உன் மாப்பிள்ள. நீ வேணும்னு நான் நினைக்கல, ஆனா அவருக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆமா ஆமா உண்மைதான். நீ என்ன கடத்திட்டு போனப்போ அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை நான் கையிலேயே வச்சிருந்தேன். நீ அதுக்கு நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்த பாத்தியா. கடைசியில் அந்த gift தான் அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. நான் இருக்கிற இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்தது. அது எங்கடா பாப்பா? அத அங்க இருந்த ஒரு பொம்பளை பிடுங்கிட்டு போயிருச்சு. பிடுங்கிட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருச்சு. அதை பார்த்துட்டு தான் இவர் அந்த பொம்பளைய ஃபாலோ பண்ணி வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ஆனாலும் அந்த உடஞ்ச கிஃப்ட நீ விடாம வச்சுக்கிட்டே இருந்த பத்தியா? அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டே இல்லாம இருந்திருந்தா என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சேர்ந்துருப்பாரா சொல்லு. எப்படியோ உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா என்னையத்தான் நல்லா சுத்த விட்டுட்டான். எல்லாம் உன்னையால தானே. என்னையால இல்ல பாப்பு, உன்னையாலதான். அண்ணன் பாரு உன்னை கடத்தி கொண்டு வந்து உன் வீட்லயே தான் வச்சிருக்கேன். நீதான் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்ட்டு எதிரி குதிச்சு அந்த முக்காடு கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. சித்தி என்னைய தலைமுடிய பிடிச்சு ஆஞ்சு அடிச்சாங்க தெரியுமா. எல்லாம் என்னையாலதான். ஏண்டா? இல்ல என்னையாலதான். நான் எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் இங்க இருந்து. அவர் எடுக்கலன்னதும் குழந்தைனார் நம்பருக்காக அங்க போனேன், மாட்டிக்கிட்டேன். அந்த பதட்டத்துல எனக்கும் மூளை வேலை செய்யல. ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்திருக்கணும். ஊர் பூரா போலீஸ்காரங்க என்னையும் உன்னையும் தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. யாராவது ஒரு ஆள் கிட்ட போய் நான் நின்று இருந்திருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன் பதட்டத்துல. உன்னைய விட்டு எப்படியாவது தூரமா போகணும்னு நினைச்சு அப்படி அங்க போய் மாட்டிக்கிட்டேன். உன்னைய விட நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு. அதனால நீ வருத்தப்படாத என்ன. அங்க மும்பைல உன்னை அடிச்சாங்களாடா குட்டி? இல்ல அடிக்கல, என்னைய மயக்கத்திலேயே தான் வச்சிருந்தாங்க. மயங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நான் வேற ட்ரெஸ் போட்டிருந்தேன் தெரியுமா. எனக்கு அசிங்கமா போச்சுடா. சரி குட்டி, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னை யாரோ எவ்வளவோ ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னு அந்த பொம்பளை சொன்னது. எனக்கு அழுகழுகையா வந்தது. அழுகாத குட்டி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கேன். அங்க இருந்து என்னைய வீட்டுக்காரர் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னைய ஒரு கேள்வி கூட கேட்கல தெரியுமா. இதுவே அவர் இடத்துல வேற ஒரு ஆம்பளை இருந்திருந்தா கண்டிப்பா என்னைய அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன குட்டி சொல்ற? ஆமாடா, நான் எப்படிப்பட்ட இடத்துல போய் இருந்திருக்கேன் பாரு. அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா அவரு. நானும் அதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்க கூடாதுன்ட்டு என் வீட்டுக்காரர் வர்ற வழியெல்லாம் என்னை சீண்டி சீண்டி பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டே வந்தாரு. நான் என்ன சின்ன பிள்ளையா, என் புருஷன் எப்ப எப்படி பேசுவாருன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கும். அவரு நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைச்சு யோசிச்சு கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாதுன்னு தான் வர்ற வழியெல்லாம் அப்படி பேசிக்கிட்டே வந்தாரு. சாரிடா குட்டி. சரி வருத்தப்படாத என்ன, நடந்தது எதையுமே மாத்த முடியாது. ஆனா இனிமேல நீ சரியா இருக்கணும். இனிமேல் அப்படி ஒரு தப்பை என் லைஃப்ல நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீ ஃபாரின்ல இருக்கும்போது என்ன சாப்பிடுவ? நான் அங்க குக்கிங்க்கு ஆள் வச்சிருக்கேன் குட்டி. அவங்க எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. பெரும்பாலும் அங்க உள்ள ஃபுட் தான். இங்க உள்ள ஃபுட்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. தனியாவே இருந்து கஷ்டப்பட்டிருப்பேல. நான் கஷ்டமே பட்டதில்லை குட்டி. எனக்கு அங்க யாரும் இல்லைன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை. நான் பாட்டுக்கு ஜாலியா தனிக்காட்டு ராஜாவா தான் இருந்தேன். இங்க இந்தியால அப்பா இருக்காரு அண்ணன் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு. இப்பதான் குட்டி எனக்கு தெரியுது நான் அங்க தனியா தான் இருந்திருக்கேன்னு. ஆனா நம்ம அப்பாவே இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்காரு, அதுவும் உன்னைய. ஆனா அவருக்கு நீ அவரோட பொண்ணுங்கிறதே தெரியாது குட்டி. எனக்கெல்லாம் யாருமே வேண்டாம், என் புகுந்த வீட்டு சொந்தம் மட்டும் போதும். கோர்ட்ல நான் பார்த்தேன் அவரை, ஆனாலும் அவர் முகம் எனக்கு அவ்வளவா மனசுல பதியல. அப்படியே திரும்பி வந்தாலும் எனக்கு அவர் வேண்டாம். குட்டி உனக்கு அண்ணன் வேணுமா? அது நீ இன்னுமே நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. என்னே முத்துக்காலேனே, நீங்க தானே அண்ணே? பாக்குறதுக்கு அப்படியே எங்க சிபிஐ ஆபீசரை பார்த்த மாதிரியே இருக்கே. டாக்டர் டியூட், என்ன ஆளே மாறி போயிருக்க? சும்மா ஒரு ஸ்டைல். அப்பா வாங்க போறேன்ல அதான். ஆமா, ஊர் உலகத்துல யாருமே அப்பா வாங்குறது கிடையாது. நீ ஒருத்தன் புதுசா அப்பா வாங்க போற. யார் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், எனக்கு இதானே ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, நீங்க இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கணும். என் பொண்டாட்டி என்னை வெளியே துரத்தி விட்டா. அதை இவ்வளவு சந்தோஷமா சொல்ற எம்கே அண்ணனை இந்த சீரீஸ்ல தான் நாங்க பாக்குறோம். இல்லாட்டி இந்நேரம் பழைய எம்கே வரந்த முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சிருக்கும். டியூட், இது என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த கிஃப்ட். சரிதேன். அம்மா நீங்க என்ன இந்த பக்கம் ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? வேலைக்கு போல? சார் வேலை கொடுத்தாத்தே வேலை. அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளா வேற வேலையா சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லாம் இவனாலதே. என்னாச்சு டியூட்? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? இந்த பக்கி பைய உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணுது. வாட் டியூட், நீயா? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் டியூட், பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அம்மா யார் இந்த பொண்ணு? அது ஒரு பொண்ணு டியூட், பேர் அழகி.
இந்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் பாத்திருக்கியா? அந்த பொண்ணை விட கலர் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர் அழகி உங்க கல்யாணத்துக்கு கூட கொடைக்கானலுக்கு வந்திருந்தாளே. நான் பார்க்கலையே. உங்க கண்ணுக்கு வெண்ணிலா மேடத்தை தவிர வேற யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அத சொல்லு. நம்ம பக்கத்திலேயே ஒரு பேரழகி இருக்கும்போது நம்ம எதுக்கு வேற பொண்ணு பார்க்கணும்? என் ஆளோட அழகுக்கு முன்னாடி வெண்ணிலா மேடம், மலர் மேடம் எல்லாம் பிச்சு எடுக்கணும். அவ்வளோ அழகா? ஆமா, ஆனா அறிவு தான் கொஞ்சம் கம்மி. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல டியூட். அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதனாலதான் நம்ம எல்லாம் கொஞ்சம் அழகு கம்மியா பிறந்திருக்கும் போல. டியூட், நான் தான் அழகும் அறிவும் நிறைஞ்ச ஆண் அழகேன். என்ன எல்லாம் ஓன் லிஸ்ட்ல சேர்க்காத. சப்பா எப்பா நீ முதல்ல வந்த விஷயத்த சொல்லப்பா. என்ன டியூட், எதுவும் சொல்லணுமா என்கிட்ட? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப்? ஆமா வேணும். டியூட், ஒரு காலத்துல உன் காதலுக்கு நாங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த தடவை என் காதலுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா டியூட்? என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணிடுவோம். என் ஆளு இந்த கோவிந்த் சார் இருக்கார்ல, அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே திருப்பி என் பக்கம் சுத்த வைக்கணும். கோவிந்த் சார்னா யாரு? நம்ம இன்ஸ்பெக்டரா? ஆமா டியூட், அவருக்கு என் ஆளை பிடிக்காது. ஆனாலும் பிடிச்ச மாதிரியே நடிச்சு என் ஆள் கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவரோட ஆளை காண்டாக்குறதுக்கு. அவரோட ஆள் யாரு? நம்ம குமார் அண்ணாத்த லவ் பண்ணது இல்ல, யா ஐசு. ஐசு மேடத்தோட தங்கச்சி. எது இந்த விளக்குமாறு தூக்கிக்கிட்டே தெரிவாளே அவளா? ஆமா, அந்த பொண்ணுதேன். ஆமா, அவ இங்க சென்னையில தான் எங்கேயோ வேலை பாக்குறாள்ல. ஆமா, இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருக்கு. என் ஆளுக்கு ஃப்ரெண்டு. ஓ, சுத்தி முத்தி கனெக்ஷன் அப்படி வருதா? ஆமா, நீ ஃப்ரீயா தானே இருக்க டியூட்? எனக்கு என் காதலுக்கு ஹெல்ப் பண்றியா? சென்னையில நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்ல நம்பர் 1 ஐ ஸ்பெஷலிஸ்ட் எந்த வேலைக்கு கூப்பிடுறான்னு பாருங்க உங்களை. நான் ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணி இருக்கேன்ல டியூட் உனக்கு. பதிலுக்கு இப்ப பண்ணு டியூட். பண்ணலாம், ஆனா நான் ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் நீ தான் பண்ணணும். ஏன் கூட வந்தா குறைஞ்சா போவ? எனக்கு டைம் இல்ல டியூட். நேரத்துக்கு என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, அப்ப நீ ஐடியாவை சொல்லு. உடனே கேட்டா எப்படி? நீ முதல்ல உன் ஆளோட ஃபுல் டீடைல்ஸ் கொடு. ஆமா, நீ தான் பொண்ணை தூக்குறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, பேசாம தூக்கிட வேண்டியதானே? அதையும் செஞ்சு பார்த்தாச்சு. எங்களோட நேரம் அந்த பொண்ணுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. எத்தனை தடவை கடத்தி கொண்டு போய் எங்க அடைச்சு வச்சாலும் சரி தூக்கத்திலேயே நடந்து அவங்க வீட்டுக்கு போய் படுத்துக்கிடுது. கபாலி டியூட், உனக்கே டஃப் கொடுக்குதா அந்த பொண்ணு? அப்போ உனக்கான பெர்ஃபெக்ட் ஜோடி அந்த பொண்ணு தான். எஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காதலுக்கு என் மாமியாரும் சப்போர்ட் எனக்கு. பாத்தியா, இவ்வளவு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட ஹெல்ப் கேக்குற? எப்ப பார்த்தாலும் குறுக்கோலிலேயே போய் பழகிருச்சு டியூட். இந்த தடவை ஃபர்ஸ்ட் நேர்மையான முறையில என் காதல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடு டியூட். அப்படி மட்டும் நீ கொடுத்துட்டேனா பிறக்க போற எங்க குழந்தைக்கு நான் உன் பேரையே வைக்கிறேன். என் பேரெல்லாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம். நீ உன் ஆளோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கொடு. நாளைக்கு இதே நேரம் இங்க வா, உனக்கு ஒரு நல்ல ஐடியாவா நான் யோசிச்சு வைக்கிறேன். இப்ப கிளம்பு. என்ன கிளம்ப சொல்ற? என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் கொடுக்க நேரமாச்சு, நீ கிளம்பு. பார்த்து நீ குடுக்குற ஜூஸ்ல புள்ள நல்ல வெயிட் ஆயிர போது அப்புறம் வெளியே எடுக்கிறது கஷ்டமாயிரும் பாத்துக்கோ. நீ வேணா பாரு டியூட், 10வது மாசம் ஆகட்டும். குட்டி பேபி வெளியில வாடான்னு அப்பா நான் கூப்பிட்டதும் என் குரலை கேட்டதும் என் குட்டி பேபி துள்ளி குதிச்சு இந்த வந்துட்டேப்பான்னு வெளியே ஓடி வந்துரும் பாரு. அப்பப்பா எப்பப்பா பொறாமையில பொங்காதீங்கடா, கிளம்புங்க. ஏ வா நம்ம வேலையை பார்ப்போம். அண்ணன் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, பாய் டியூட். பாய் பாய். தங்க பிள்ளை. தங்க பிள்ளைக்கு என்னவா? ஏண்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் உங்களை விட்டுட்டு மும்பை போறேன்னு கோவமா? கோவமெல்லாம் இல்லை. 2 நாள் உங்களை பார்க்க முடியாதுல்ல, அதான். 2 நாள் தானடா, வேலை முடிஞ்சதும் ஓடி வந்துருவேன். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. தங்க பிள்ளை வருத்தப்படாதீங்கடா. அங்க நான் வருவேன்ட்டு எத்தனை குழந்தைங்க பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? சரிங்க, சரி, வருத்தப்படல. ஆனா இதை உடனே அன்னைக்கே பண்ணியிருக்க முடியாதாங்க? இல்லடா கண்ணே, அந்த ஏரியா பெரிய பெரிய ரவுடிங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் கூட சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அங்க அஃபிஷியலா ரெய்ட் போகணும்னா அது ரொம்ப கஷ்டம். போலீஸ்னா ஓகே, சிபிஐக்கே கஷ்டமா? கஷ்டம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அடுத்த பிரச்சனை வராம இருக்கணும்ல. அங்க விருப்பம் இல்லாம இருக்கிற பொண்ணுங்களை பர்சனலா மீட் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அதெல்லாம் வேலை நிறைய இருக்குடா. ஓ, அந்த வேலையை தான் கார்த்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்களா? கார்த்தி மட்டும் இல்ல, எங்க டீம்ல நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க ஏன் போகல? என்ன, அங்க சில பேருக்கு தெரியும்ல, அதான் நான் போகல. ஓ ஆமால. அதுக்கே என்னைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. பிரச்சனை வருமாங்க? வராத அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் அவன் நிறைய பணம் கொடுத்து வாங்கி இருந்தான்ல உங்களை. எல்லாம் என்னையாலதான், என்னோட அவசர புத்தியாலதான். என்னங்க சேச்சே, அப்படிலாம் நினைக்க கூடாது. என்ன, அதை பத்தியே நீங்க யோசிக்கவே கூடாது. நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு 2 நாள் தான், அதுக்கு மேல ஆகாது. சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? சரிங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ல. நீங்க வேமா வரக்கூடாது. வேலையை முடிச்சிட்டு பதறாம தான் வரணும். என்ன, ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல.
சரிடா தங்கம், நான் மும்பைல இருந்து வந்ததும் நம்ம ஹனிமூன் போலாம், சரியா? ம் உடனே வெக்கம்தான் என் தங்க பிள்ளைக்கு. இருக்கும்ல. இருக்கணும்ல. இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்களா? ஆமாடா, உங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுல இருந்தே இதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அது இப்பதான் முடிஞ்சிருக்கு. அங்க உள்ள போயிட்டு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வர்றதுங்கிறதெல்லாம் லேசப்பட்ட வேலை இல்ல, தெரியுமா? சிக்குனா அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அச்சச்சோ. அதெல்லாம் எப்படி சேஃப்டியா பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவோம். நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க என்ன? ம் என் தங்க பிள்ளை இதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாதான். அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதானா. என்னவா? அவங்க புருஷன் மும்பைக்கு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்ததும் எங்க ஹனிமூன் போகலாம்னு யோசிக்கணுமா. உங்க இஷ்டம்தான், எங்க கூட்டிட்டு போனாலும் வருவேன். சரி, நான் கூட்டிட்டு போறேன். அம்மா, கூட்டிட்டு போனா எனக்கு என்ன கொடுப்பீங்க? போங்க அடியே, அங்க போனாலும் இப்படி என்ன கேட்டாலும் போங்க போங்கன்னு தான் சொல்லுவியா? போங்கங்க. ஒண்ணு ஏங்க வேண்டியது, இல்லைன்னா போங்க வேண்டியது. இதை தவிர வேற ஏதாவது சொல்றியாடி? சரி, என்ன கேட்டாலும் தர்றேன். நிஜமாவா? ம் என்ன கேட்டாலும் தர்றேன். என்ன கேட்டாலும்? என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும். அதுக்கு தானே போறது, அப்புறம் குடுக்காட்டி எப்படி? போதும் என்ன? சரி போதும். என் தங்க பிள்ளைக்கு ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு gift தர போறேன். அது என்ன gift? நீங்க யோசிச்சு வைங்க, அது வரைக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும். அப்படியா? ஆமா. அந்த gift எனக்கு பிடிச்சதா? ஆமா, என் தங்க பிள்ளைக்கு பிடிச்சதா தான் gift-ஆ கொடுப்பேன். பிடிக்காதது எப்படி கொடுப்பேன்? அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னு யோசிங்களேன். சரி. ஆனா நீங்க இப்பெல்லாம் என்ன தங்க பிள்ளைன்னு கூப்பிடுறதே எனக்கு பெரிய gift தான், தெரியுமா? அப்படி கூப்பிட கூப்பிட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாதிரி எனக்கு தோணுது. அது நான்ல, உங்களுக்கு எப்படி அப்படி தோணலாம்? போங்க என்ன? எங்கடி போக, சும்மா போங்க போங்கன்னுட்டே இருக்க. எங்கேயும் போக வேண்டாம். அப்புறம் பெரியப்பா, உங்க பிள்ளைக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? என் பிள்ளை வெளியே வரட்டும், கொடுத்துருவோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனியா கொடுப்போம். இப்ப வயித்துக்குள்ள இருக்கும்போது என்ன கொடுக்க போறீங்க? சரி, பெரியம்மா என்ன gift கொடுத்தீங்க? பெரியம்மா குட்டி பிள்ளைக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்குறேன். அது எல்லாமே வெண்ணிலா சாப்பிடுறது எல்லாமே குட்டி பிள்ளைக்கு தானே போகுது. ஓ அப்படி, உங்க கிஃப்ட நீங்க அப்படி கொடுக்குறீங்க. ஆமா, பெரியம்மா இப்பல இருந்தே குட்டி பிள்ளைக்கு நல்ல நல்ல சாப்பாடா கொடுத்து வளர்க்குறேன். அப்ப பெரியப்பா ஏதாவது gift கண்டிப்பா கொடுக்கணுமே. கொடுக்கணும்ல. என்ன gift வாங்கி கொடுக்க போறீங்க உங்க குட்டி பிள்ளைக்கு? ஆனா பெரியப்பா குட்டி பிள்ளைக்கு ஒரு பெரிய gift இப்பவே கொடுத்துட்டேன். என் குட்டி பிள்ளை என் குழந்தையா வயித்துல இருக்கும் போதே வைஸ் சேர்மன் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? அது பாட்டி கொடுத்த giftல. பெரியப்பா சம்மதிக்காம பாட்டி சைன் பண்ணுவாங்களா? அப்படின்னா பாட்டியும் பெரியப்பாவும் சேர்ந்து என் குழந்தை நேர போட்டு பாடா படுத்துறீங்க. வெண்ணிலா அம்மா கிட்ட கேட்டதும் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் தம்பி கிட்ட கேட்டேன். 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த வேலையவே பார்த்திருக்கோம். அப்படின்னா என் குட்டி பிள்ளை வயித்துக்குள்ள இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல gift தான். இருந்தாலும் பெரியப்பா இன்னொரு gift கொடுக்குறேன் குட்டி பிள்ளைக்கு. சரி, எனக்கு ஒரு gift, குட்டி பிள்ளைக்கு ஒரு gift. வெண்ணிலாவுக்கு ஒண்ணு. அப்ப எங்க 3 பேருக்குமே நீங்க ஒரு gift கொடுக்கணும், சரியா? மும்பை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருவோம். சரிடாமா, நாளைக்கு காலையில 7 மணி கிளம்புறோம், நானும் கார்த்தியும், சரியா? சரிங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ல கிளம்பணும்னா போனதும் வேலையை முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். எஸ், நம்ம டீம்ல எல்லாரையும் ரெடியா அலர்ட்டா இருக்க சொல்லு. எஸ் சார், எல்லாருமே அலர்ட்டா தான் இருக்கும். நீங்க வந்த வேலையை உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதான். மும்பை போலீஸ்க்கு சொல்லியாச்சா? நான் கமிஷனர் கிட்ட பேசியிருக்கேன் சார். அவர் உங்களை அபிஷியலா ஒரு மெயில் அனுப்ப சொன்னாரு. ஓகே ரைட், இப்போ அனுப்பிடுறேன். சார், அங்க சேவ் பண்றவங்கள எங்க சார் தங்க வைக்கிறது? அதுக்கு டெம்பரவரியா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கார்த்தி. பர்மனன்ட் சொல்யூஷன்னா பிரபு. என்ன மாப்பிள, ஜாலியா கார்டன்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க போல. ஓய் கம்சா, எங்களை பார்த்தா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரியா தெரியுது? எனக்கு பார்க்க அப்படித்தான் தெரியுது. பிரபு, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீ மறுக்காம செய்யணும்னு சொன்னேன். ஆமா, அது என்னன்னு எனக்கு தெரியுமே. சுப்ரீம் கோர்ட்ல நான் போட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அதுல எல்லாம் நீ ஜெயிப்பேன்னு இன்னமா உனக்கு நம்பிக்கை இருக்கு? அப்ப அது இல்லையா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்ல உன்னோட ரிட்ட ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்கன்னு. அப்புறம் அதை தவிர வேற என்கிட்ட என்ன கேட்க போற? நான் கேட்பேன், ஆனா நீ மறுக்காம செய்யறேன்னு சொல்லியிருக்க. ஆமா சொன்னேன். சரி நீ கேளு, என்னன்னு பாப்போம். அமெரிக்காவுல உன்னோட சொத்து மதிப்பு சுமார் எவ்வளவு தேரும்? அது எனக்கு தெரியாது, என்னோட ஆடிட்டரை தான் கேட்கணும். கணக்கு இல்லாம வச்சிருக்க போல. நான் சொல்லட்டுமா எவ்வளவு வச்சிருக்கேன்னு? அசையும் சொத்து அசையாத சொத்து எல்லாம் சேர்த்து 94.5 கோடி வச்சிருக்க. ஓய், கரெக்டா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்க. என்ன இரு, எதுக்கும் நான் என் ஆடிட்டரை கேட்டுக்கிறேன். நீ ஆடிட்டர் அப்புறமா கேளு, இப்ப நான் சொல்றத கேளு. சொல்லு என்ன?
உன் சொத்துல சரி பாதி அப்படியே எனக்கு கொடு. எது? சொத்துல சரிபாதியா உனக்கு கொடுக்கறதா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கேட்டா மறுக்காம செய்யறேன்னு சொன்னேல. நீ இதை கேப்பேன்னு நான் என்னத்த கண்டேன்? நான் நீ கோர்ட்ல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவேன்னு நினைச்சேன். அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. உன்னால உன் சொத்துல பாதியை எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாதுன்னா என்ன செய்வ? என்ன சிரிக்கிற? என்ன செய்வ? நானா எடுத்துக்குவேன். நீயா எடுத்துக்குவியா? நீயா நான் கேக்குறத எனக்கு கொடுத்தேன்னா உனக்கு மரியாதை, பேர், புகழ் எல்லாம் கிடைக்கும். நானா உன்கிட்ட இருந்து புடுங்கினேன்னு வை, மொத்தத்தையும் தூக்கிடுவேன். எப்படி வசதி? மொத்தத்தையும் தூக்குவியா? எப்படி தூக்குவ? ஒரே ஒரு கேஸ் போடுவேன் உன் மேல. என்னன்னு? அதான் நீ அழகா ஒரு வேலை பார்த்து வச்சியே, என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போனியே. அதுக்கு அந்த ஒரு கேஸ உன் மேல நான் போட்டாலே உன்னால எங்கேயும் எப்பவும் மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீ யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்கன்னு தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் பண்ண தப்புல நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்கே நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏய், இருந்தாலும் என் தங்கச்சியை தானே நான் கடத்திட்டு போயிருக்கேன். கடத்திட்டு போயிருக்கேன்னு உன் வாயாலேயே ஒத்துக்கிட்ட. அது தங்கச்சியா இருந்தா என்ன, அக்காவா இருந்தா என்ன, தெரிஞ்ச பொண்ணா இருந்தா என்ன, தெரியாத பொண்ணா இருந்தா என்ன, தப்பு தப்பு தான். ஆல்ரெடி நான் உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன்னு வை, உன் தங்கச்சியும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என் தங்கச்சியெல்லாம் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. நான் சொன்னா கொடுப்பாங்க, கொடுக்க வைப்பேன். அதுக்கு தான் ஒயிட் ஷீட்ல கையெழுத்து வாங்கியிருக்கேன். அட பாவி, நாசக்காரா, மோசக்காரா, கிராதகா, அதுக்கு தான் என் தங்கச்சி கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்க. அந்த பச்சை பிள்ளையும் உன்னை நம்பி ஏமாந்து போய் கையெழுத்து போட்டிருக்காளேடா. மறந்துடாத பிரபு, ஆல்ரெடி அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அந்த பைத்தியம் செஞ்சாலும் செய்யும். பிரபு, இவ்வளவு நேரம் நான் ஜோக்கா தான் பேசினேன். இப்ப சீரியஸா சொல்றேன் கேளு. உன்னால உன் சொத்துல பாதியை கொடுக்க முடியுமா முடியாதா? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி கேட்கல. நீ விருப்பப்பட்டா கொடு, இல்லன்னா வேண்டாம். அதான் எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சுட்டு தானே கேக்குற. சேச்சா, அது சும்மா சொன்னப்பா. அப்புறம் என் தங்கச்சி கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறது? அது வேற விஷயத்துக்கு. இப்போ உன்னால பணம் கொடுக்க முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. நீ ₹1 ₹2 கேக்குற ராஸ்கல், சொத்துல பாதியை கேக்குற. விட்டா சொத்து முழுக்கையும் கேப்ப போல. இங்க பாரு பிரபு, நீ என் மச்சான். நான் உன்னை அடிச்சா கூட அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ நம்பணும். நான் இந்த பணத்தை எனக்காக கேட்கல. அப்புறம் நாளைக்கு நாங்க மும்பைக்கு ரெய்டுக்கு போறோம், தெரியும் தானே உனக்கு? ஆமா. அந்த பொண்ணுங்களோட மறுவாழ்வுக்காக தான் கேட்கறேன். அப்புறம் நான் கேட்கறது ஒன்றும் சாதாரண பணம் கிடையாது. உங்க அப்பா பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு அதுல சம்பாதிச்ச பணம். அந்த பணத்துல தான் நீ படிச்சிருக்க, வளர்ந்துருக்க, வாழ்ந்திருக்க. இப்போ நீ சம்பாதிச்ச சொத்து எல்லாமே அதுல இருந்து வந்ததுதான். அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுங்களோட பாவம் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு அது வேண்டாம். அதனாலதான் இந்த பணத்தை நான் உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி எங்க அம்மா கிட்ட கேட்டா நான் இப்போ உன்கிட்ட கேட்டதை விட அதிகமாவே கொடுப்பாங்க. நீ இப்போ கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் பிரபு. ஆனா அதுக்கான மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பொண்ணுங்களோட கண்ணீர்ல இருந்து தான் உருவாயிருக்கு. உனக்கு உன்னோட பாவத்தை கரைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. திரும்பவும் சொல்றேன், உன்னை இந்த விஷயத்துக்கு நான் கட்டாயப்படுத்தல. நீ விருப்பப்பட்டா இதை செய்யலாம், இல்லாட்டி எங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கி இதை செய்யறதுக்கு என்னால முடியும். இந்த பணத்தை உன்கிட்ட கேட்கறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். முடிவு உன்னோட கையில. யோசிச்சு சொல்லு, போ.